அதை பற்றி விளக்குவீர்கள் என்று கேட்கப்பட்டிருக்கிறது. அகுலுல் பைத் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித குடும்பம் என்று சொல்கிறோம் அல்லவா, இவர்கள் யார்? கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய துணைவிமார்கள் இந்த புனித குடும்பத்தை சார்ந்தவர்களா அப்படிங்கிறத கேள்வி. சில்சிலாங்கிறது நம்ம அப்புறம் வச்சுக்கொள்வோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தினர் யார் என்பதில் இமாம்களுக்கு மத்தியில பல்வேறு கருத்துக்கள் இருக்கிறது. இதுல சரியான கருத்து பனு ஹாஷிம் பனு முத்தலிப் இவங்க மட்டும்தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய அலுவல் வயசுகள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயத்துல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு, ஹஜ்ரத் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா, இமாம் ஹசன் ரலியல்லாஹு அன்ஹு, இமாம் ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹு இந்த நால்வரையும் ஒரு கோர்வைக்குள்ளே வச்சு அல்லாஹும்ம இறைவனே ஹாவுலாயி அஹ்லு பைத்தி இவர்கள்தான் எனது குடும்பத்தினர்கள் அப்படின்னு சொன்னாங்க. இதன் அடிப்படையில பனு ஹாஷிம் பனு முத்தலிப் நான் சொன்னேன் அல்லவா, அதுதான் சரியான சொற்கள். அதாவது பிரபல்யமான இமாம்கள் சொல்ற கருத்து அதுதான். இதுல பல கருத்து இருக்குன்னு நான் சொன்னேன்ல, அந்த வகையில நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய புனித குடும்பத்தினர்களுடைய லிஸ்ட்ல அவருடைய துணைவிமார்களும் வர்றாங்க என்கின்ற கருத்தும் இருக்கிறது. ஏன்னா பல கருத்து இருக்குது. இந்த உம்மத்துங்கிற கருத்தெல்லாம் சொல்றவங்க இருக்கிறாங்க. இதுல ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துணைவியர்களும் அதிலே உள்ளடங்குவார்கள் என்கின்ற கருத்தை சில இமாம்கள் சொல்லி தர்றாங்க. அப்புறம் சில்சிலாங்கிற வார்த்தை சொன்னாங்க. சில்சிலாங்க செங்கிலி தொடர். இது பல வகையில பிரயோகிக்கப்படுகிறது. முக்கியமா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய குடும்பத்தை சம்பந்தம் அவங்க பேசிட்டு இருக்கிறதுனால இந்த சில்சிலான்னு சொன்னா குடும்ப ரீதியிலே செங்கிலி தொடர். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அடுத்து இப்போது இருக்கிற அவருடைய குடும்பம் சார்ந்த வரைக்கும் செங்கிலி தொடர் வந்துகிட்டே இருக்கும். இது பல பிரிவுகளா போகுது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய குடும்பத்தில கூட மேதிரை கண்ணஞானி முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியிலே வருவதும் உண்டு. இது அல்லாத வேற நூல்கள் வருவதும் உண்டு. ஆனால் சங்கைக்குரிய ஷேഖ് வாப்பா நாயகம் அவர்கள் மேதிரை கண்ணஞானி முஹைத்தீன் அப்துல் காதிர் ஜீலானி ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அந்த குடும்ப பாரம்பரியத்திலே வருகை தருகிறார்கள். அது மேலும் ஒரு சிறப்புக்குரிய அம்சமாகும். சில்சிலாக குடும்ப ரீதியில உள்ளன்னு சொன்னோம் அல்லவா, இது அல்லாம இந்த பைஅத் ரீதியிலும் சில்சிலா இருக்கிறது. நம்முடைய ஷேഖ്, அவங்களுடைய ஷேഖ் அப்படியே போய் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள்ட்ட போய் அதற்கு பிறகு கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போய் முடியும். பெரும்பாலான தரீகாவுடைய அந்த சங்கிலி தொடர் இப்படிதான். அலி ரலியல்லாஹு அவங்கள்ட்ட தான் முடியும். ஒரு சில ரொம்ப ரேராக இருக்கிற ஒரு சில சங்கிலி தொடர் மட்டும் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வழியாக கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை போய் சேரும். இது ரொம்ப ரேரு தான். ஆனா மட்டும் எல்லா தரீகாவும் ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க போட மாட்டாங்க. இது சில்சிலா பையாத்தி அடிப்படையில் இருக்கக்கூடிய சில்சிலா. இது அல்லாம குர்ஆன் மனனம் செய்வதில் இருக்கிறதெல்லாம் ஹதீஸை மனனம் செய்திருக்கிறதா, இதுல எல்லாம் சில்சிலா இருக்குது. ஆனா வெளியில தெரிய மாட்டேங்குது. ஆனா நடைமுறையில இன்னைக்கு இருக்குது. அதாவது ஒரு முஹத்திஸ் சொல்வார், எனக்கு இவன் ஹதீஸ் அறிவித்தார், அவர் சொல்வார் எனக்கு இந்த ஹதீஸ் அறிவித்தார். அப்படியே சங்கிலி தொடர் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் போய் நிற்கும். இது சில்சிலா ஹதீஸ் துறையில. அந்த சில்சிலா ஷஹாதாவை இன்னைக்கு கொடுக்குறாங்க. அது சம்பந்தமா உள்ளவங்க இன்னைக்கு இப்ப நம்மளும் அவங்கள்ட்ட போய் வாங்கிட்டு வச்சுக்கிறேன். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களில் இருந்து இந்த ஹதீஸ் யாரெல்லாம் வழியால வருமோ வரைக்கும் இருக்குது. அது இப்போது வாங்கி கொள்ளக்கூடியவங்க இருக்கிறாங்க. அதே போல குர்ஆன் மன்னனம் செய்யறாங்கல்ல ஹாஃபில்கள், இப்பெல்லாம் மாசால போய் சேர்றாங்க, மனப்பாடம் பண்ணி முடிச்சிடுறாங்க, பட்டம் வாங்கிட்டு வந்துடுறாங்க. இதுக்கும் சில்சிலா உண்டு. அது முக்ரிஹு அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது குர்ஆனை மனி செய்தவர் அவருடைய ஆசிரியருக்கு ஓதி காண்பிப்பார் ஃபுல்லா. அவருடைய ஆசிரியர் கண்மணியின் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும் போய் நிற்கும். ஹப்ஸுடைய क़ிராஅத்தெல்லாம் சொல்றோம் அல்லவா, ஹப்ஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வழியாக போகும். அப்படி சில்சிலா என்பது ஒவ்வொரு துறையிலும் ஃபிக்ஹ் சட்டத்துல கூட இன்னைக்கு இருக்குதுங்க. ஃபிக்ஹ் சட்டத்துல ஒரு ஆள் சொன்னாங்க, என்னுடைய ஆசிரியர் ஃபிக்ஹ் துறையில இவர், அவருடைய ஆசிரியர் அவர், அப்படியே போகும் கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வரைக்கும். இன்றைக்கும் இருக்கிறது, எல்லாம் செத்து போனதல்ல, இருக்கிறது. ஆனா நடைமுறையில பொதுமக்களுக்கு தெரியாத ஒண்ணு. பொதுவா நடைமுறையில சில்சிலாங்கிறது ரெண்டு மட்டும் எல்லாருக்கும் தெரியும். ஒண்ணு நஸப், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குடும்ப பாரம்பரியம், இது எல்லோரும் அறிந்த ஒன்று. இன்னொன்னு பைஅத் ரீதியில ஒரு ஷேഖ് பைஅத், அதுவும் மக்களுக்கு மத்தியிலே பிரபல்யமான ஒன்று. சில்சிலா